புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஓபன் செஸ் போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க சங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் சார்பில் மாநில அளவிலான 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஓபன் செஸ் போட்டி லேனு விளக்கு பகுதியில் நடைபெற்றது. இப்போட்டியானது 15ஆம் தேதியன்று தொடங்கி தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் கலந்து கொண்டனர். ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சிறுவர் சிறுமிகளுக்கு பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டப்பட்டது. காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பழமையும் வரலாற்று சிறப்பும் மிக்க காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ சுவாமி திருக்கோவிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி இன்று அதிகாலையில் கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியேற்றத்தை முன்னிட்டு கோவில் கொடிமரத்துக்கு சிறப்பு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் நடைபெற்றன. கருடாழ்வார் ஓவியம் பொறித்த கொடியானது கோவில் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வரும் 22ஆம் தேதி கருட வாகன சேவையும் 26ஆம் தேதி மகாரதம் எனும் தேரோட்டமும் நடைபெறுகிறது. குளித்தலை அருகே மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சிந்தலவாடியில் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவினை முன்னிட்டு கடந்த மே 5ஆம் தேதி கம்பம் ஊன்றுதல், பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வைகாசி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தோளில் சுமந்து கோவிலினை வலம் வந்தனர். பாலக்கோடு அருகே பெருங்காட்டு மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வறண்ட ஆற்றில் ஓடிய வெள்ளப்பெருக்கால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களாக கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டி சுட்டெரித்து வந்தது. இந்நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த கனமழையால் திடீரென மாரண்டள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெள்ளம் புகுந்தது. மேலும் பெருங்காடு மலைப்பகுதியில் பெய்த கனமழையும் கிராமப்புறங்களில் பெய்த சாரல் மழையும் இணைந்து வெள்ளப்பெருக்காக ஓடியது. இதனால் கடந்த 1 வருடமாக வறண்ட நிலையில் இருந்த சின்னாற்றில் தற்போது திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை கண்டு அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.